தமிழ்நாட்டில் காவேரி ஆறு மற்றும் அதன் துணை ஆறுகளை மேம்படுத்தி அவற்றை மாசுகளில் இருந்து மீட்டு எடுப்பது இத்திட்டத்தின் நோக்கமாகும். இத்திட்டத்தை 12 மாவட்டங்களில் மொத்தம் 1306 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 கட்டங்களாக செயல்படுத்த திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி தொடங்கப்பட்டு முதற்கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தொழில்நுட்ப அனுமதி பெறுவதற்காக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் தேசிய ஆறுகள் பாதுகாப்பு இயக்க அலுவலகம் இத்திட்டத்துக்கு ரூபாய் 934 கோடி மதிப்பிற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இதில் மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்பு 60-40 ஆகும். மத்திய அரசின் பங்களிப்பு 560.58 கோடி, மாநில அரசின் பங்களிப்பு 373.72 கோடி. மேலும் 15 ஆண்டுகளுக்கான இயக்கம் மற்றும் பராமரிப்பு பணிக்கான செலவு ரூபாய் 377.98 கோடி மாநில அரசு முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே திட்டத்திற்கான மொத்த மதிப்பீட்டு தொகை ரூபாய் 1312.28 கோடி. இது அரசின் பரிசீலனையில் உள்ளது. மேலும் 2ஆம் கட்டத்திற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. எனவே நடந்தாய் வாழிய காவேரி திட்டத்தின் அனைத்து கூறுகளும் துறை அலுவலர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆகியோருடன் கலந்து பேசி பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விபரம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது 6 மாவட்டங்கள் நிர்வாக வசதிக்காக 6 புதிய மாவட்டங்களை தோற்றுவித்த அரசு அதிமுக அரசு. கள்ளக்குறிச்சி, தென்காசி, செங்கல்பட்டு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை 6 புதிய மாவட்டங்களை தோற்றுவித்த அரசு அதிமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதாவது விமான விரிவாக்கம், அதில் பார்த்தீங்கன்னா கோவை, சேலம், ஒசூர். ஏன்னா இந்த விமான விரிவாக்கம் அதிகமாக தான் தொழிற்சாலை அதிகமாக வரும், பொருளாதார மேம்பாடையும் அந்த நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டோம். அதேபோல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தூத்துக்குடி, திருச்சி, மதுரை போன்ற விமான விரிவாக்கத்துக்கு நிலத்தை எடுப்பு பண்ணி கொடுத்தோம். அதே போல இன்றைக்கு அண்டை மாநிலம் ஆந்திரா, கர்நாடகா சர்வதேச விமான நிலையம் அமைக்கிறாங்க. பரந்தூர் விமான நிலையம் நம்ம அமைக்கவில்லை என்று அரசு தெரிவித்து விட்டது. பரந்தூர் விமான நிலையம், ஆனால் சர்வதேச விமான நிலையம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும். அப்பதான் தொழிலோட பெருகும். அதனால வறட்சியான பகுதியை பார்வையிட்டு அங்க ஒரு விமான நிலையம் அமைப்பதற்கு, இந்த சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கு இந்த அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இன்றைக்கு அண்மையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு இடங்களில் போய் பார்வையிட்டார். அப்ப கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கொடுங்குயில் போய் பார்த்தார். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மா அடிக்கல் நாட்டப்பட்டு அம்மாவுடைய அரசு கட்டி முடிக்கப்பட்டு நானே போய் திறந்தேன். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் நெமேலியில், அது அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது. மெட்ரோ ரயில் திட்டம், ஒரு திட்டத்திற்கு இந்தியாவிலேயே 63,000 கோடி பெற்று அனுமதி பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அண்ணா அரசு. எதற்காக சொல்லி சொன்னால், அடிக்கடி முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் நீத்து போன கட்சி ஆட்சியில் இருக்கின்ற பொழுதுதான் இப்பேற்பட்ட சிறப்பான திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் நாட்டு மக்கள் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். நிலையான ஆட்சி, நன்மை பயக்கக்கூடிய ஆட்சி அதிமுக ஆட்சி என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோட கொரோனா காலம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது 2014 முதலமைச்சரை இயக்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, சென்னையில் குடிநீருக்கு மிக தட்டுப்பாடு, ரயிலில் தண்ணி கொண்டாந்து கொடுத்தோம். இன்றைக்கு கிராமப்புறத்திலிருந்து நகரப்புற வரை நிலத்தடி நீர் வெற்றிவிட்டது. அதை சரி செஞ்சு மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுத்தோம். பிறகு அங்கே டெல்டா மாவட்டத்தில் கஜா புயல், அங்க டெல்டா மாவட்டம் புரட்டி போட்டு விட்டது. அங்க இருக்கின்ற விவசாய விளைநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு சேதம் அடைஞ்சிட்டது. அங்க இருக்கின்ற மின் கம்பங்கள், டிரான்ஸ்பாரம், துணை மின்கள் அனைத்துமே அந்த புயலால் நொறுங்கி போச்சு. அதையெல்லாம் புயல் வேகத்தில் நிவாரணம் செஞ்சு விவசாயிகளுக்கு தேவையான நிவாரண உதவி செஞ்சோம். அதே போல இந்த மின் கம்பங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில். அதுக்கு பிறகு கொரோனா, ஒரு ஆண்டு அரசுக்கு வருவாயே மிக மிக குறைவு. அந்த காலகட்டத்திலும் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். கொரோனாவுக்கு 40,000 கோடி செலவு.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் 4,85,000 கோடி 2011 2014 வரை. 2011 மாண்புமிகு நீதிபதி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற போது 1,14,000 கோடியில கடன்ல பொறுப்பு ஏற்றாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு திட்டத்திற்கும் குறைந்த அளவு தான் கடன் வாங்கப்பட்டது. கொரோனா காலத்தில் ஒரு வருட காலம் அரசுக்கு வருவாய் கிடையாது. இன்றைக்கு டாஸ்மாக் வருமானம் கிடையாது, பத்திரப்பதிவு வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, அதே போல எக்ஸைஸ் கிடையாது. ஆக இப்படி வருவாய் வருமானம் மிக மிக குறைவு. அந்த காலகட்டத்தில் கூட சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அதோட இன்றைய தினம் அரிசி விலை உயர்ந்துட்டது, ஒரு கிலோவுக்கு 15 ரூபாய் உயர்ந்து போச்சு. அந்த கொரோனா காலத்தில் கூட விலைவாசி உயராமல் பார்த்து கொண்ட அரசு அதிமுக அரசு. இன்றைக்கு அந்த கொரோனா காலத்தில் மக்கள் வெளியிலே போய் வேலைக்கு செல்ல முடியாத நிலை, ஏழை எளிய மக்கள் எல்லாம் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் ஒரு வருஷம் விலை இல்லாம இன்றைக்கு அரிசி கொடுத்தோம், பருப்பு கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், தைப்பொங்கல் போது 2,500 ரூபாய் கொடுத்தோம். அத்தனையும் கொடுத்தோம். 4,86,000 கோடி தான் கடன் என்பதை அவையினுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். இன்றைக்கு என்னுடைய தொகுதி பிரச்சனை, ஒரே ஒரு பிரச்சனை. நான் அண்மையில் என்னுடைய தொகுதிக்கு சென்ற போது அந்த கூட்டுக்குடி திட்டத்தில் அங்க நங்கவள்ளி பேரூராட்சி, வனவாசி பேரூராட்சி, ஜனடாபுரம் பேரூராட்சி 3 பேரூராட்சியும் அந்த வருகின்ற தண்ணி புழு வருது. அதில் சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணல. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு சுகாதாரமான தண்ணீரை வழங்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டாறேன். முடிவுரை, இதுவரை நீங்கள் அறிவித்துள்ள திட்டங்கள் குறிப்பாக மின்சார கட்டணத்தை உயர்த்திவிட்டு 200 யூனிட் இலவச மின்சாரம், குளறுபடியான பயிர்க்கட திட்டம் போன்ற சிறப்பான ஏமாற்று வேலையாகத்தான் பார்க்கப்படுகிறது. மின்வெட்டு முதல் காவல் நிலைய இறப்புகள் மற்றும் சிறைச்சாலை மரணங்கள் வரை பல இன்னல்களை மக்கள் சந்தித்து வருகின்றனர். பற்றாக்குறைக்கு விலைவாசி ஏற்றம், அரிசி விலை, எண்ணெய் முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்துவிட்டது. இதை கட்டுப்படுத்தி மக்களை காக்க இந்த அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பழனியில் 100 கோடி நில மோசடி விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த வழக்கில் ஒருவர் மதுரை மத்திய சிறையில் மர்மமான முறையில் மரணம் அடைந்தது குறித்து இந்த அரசு விளக்கப்பட வேண்டும். ஒரு அரசு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் மக்களுக்கு வரிச்சுமையை அதிகமாக ஏற்றாமல் அதன் திறமையான நிர்வாகத்தால் மக்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். ஆனால் வெளிப்படை தன்மையோடு செயல்படுவோம் என்று கூறும் நீங்கள் ஆட்சிக்கு வந்து 3 மாதத்திலே மின்சார கட்டணத்தை அறிவிப்பென்று உயர்த்திவிட்டீர்கள். சொத்து வரி குறைப்போம் என்று தேர்தல் வாக்குறுதியை குறிப்பிட்டீர்கள். உள்ளாட்சியில் சொத்து வரி அறிவிப்பென்று உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆண்டுக்கு 6% உயர்ந்துகிட்டே இருக்குது. அந்த குறைப்புக்கு உண்டான நடவடிக்கை, அந்த சொத்து வரி குறைப்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஆண்டுக்கு முடிச்சிட, அவ்வளவுதான். ஒரே 2 நிமிஷம் அப்புறம் பேச. அது பட்ஜெட்டில் புதிய அரசுக்கான புதிய புத்தியோ முன்முயற்சிகளோ மாற்றத்தை ஏற்படுத்தும் திட்டங்களோ எதுவும் இல்லை. முந்தைய அரசின் இடைக்கால நிதி அறிக்கையில் சிறிது ஜோடனை செய்து திருத்த வரவு செலவு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறீங்க. நீங்கள் தந்தை பெரியார், பெருந்தலைவர் கோட்டத்துக்குள்ளே காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், மரியாதைக்குரிய வீரமங்கை நேலாட்சியார் மற்றும் மரியாதைக்குரிய அஞ்சலி அம்மாள் போன்றவர்களை கொள்கை தலைவர்கள் என்று கூறியீர்கள். அவர்கள் எந்தெந்த கொள்கையில் நீங்கள் பின்பற்றுகின்றீர்கள், முன்னெடுத்திருக்கின்றீர்கள் என்று இதுவரை தெளிவுபடுத்தவில்லை. அந்த கொள்கை முன்னெடுக்க என்ன திட்டங்களை வகுத்துள்ளீர்கள் என்று விவரம் இந்த நிதி அறிக்கையில் இல்லை. இதுவும் எப்போதும் பேசுவல ஒரு ஏமாற்று வேலை தானா? கடந்த 3 மாதங்கள் இந்த அரசின் குறிப்பிடத்தக்க சாதனை என்னவென்றால், இதை நான் சொல்வது யாரும் கோச்சு வேணாம். இந்த ஆட்சியில ஒரு கட்சியில வெற்றி பெறாங்க, வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்றாங்க, உடனே வேற கட்சியில சேர்க்கிறாங்க. இது என்னன்னு சொல்றது? குதிரை பேரன்னு சொல்ல முடியும்.